ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கூறி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம். அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 386 பொருட்பாலிலே அரசியலிலே இறை மாட்சி என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ளது. திருக்குறள் காட்சிக்கு எளியன் கடும் சொல்லன் அல்லனே மீ கூறும் மன்னன் நிலம். காட்சிக்கு எளியன் கடும் சொல்லன் அல்லனே மீ கூறும் மன்னன் நிலம். அதாவது காட்சிக்கு எளியவனாகவும் கடும் சொற்கள் கூறாதவனாகவும் திகழ்கின்ற மன்னனின் ஆட்சிக்குட்பட்ட பகுதியானது விரிவடைந்து கொண்டே இருக்கும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். இந்த திருக்குறளில் இத்தகைய அருமையான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் வாலி எழுதியிருக்கிற ஒரு மேன்மைமிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. ஒரு நாயகி தனது மன்னவனின் பெருமைகளை இந்த உலகிற்கு எடுத்துக் கூறுவதாக அந்த பாடல் வரிகளை வாலி அமைத்திருப்பார். அந்த நாயகி கூறுவார், எனது மன்னவனின் வீட்டுக்கு கதவுகள் இல்லை, அவருடைய இல்லத்தின் வாசலில் காவலர்கள் இருக்க மாட்டார்கள். எனது மன்னவன் அவ்வாறு தம்மை நாடி வருவோரின் காட்சிக்கு எளியவனாக இருப்பான். எனது மன்னவன் வாரி வழங்குகின்ற ஒரு வல்லமாக வறியவர்களுக்கும் எளியவர்களுக்கும் தன்னிடம் பொருள் கேட்டு வந்தவர்களுக்கும் கடும் சொற்கள் கூறி விரட்டாமல் வாரி வாரி கொடுத்து கொண்டே இருப்பான். அவன் அவ்வாறு கொடுத்தது எத்தனை கோடிகள் என்பது எவருக்கும் தெரியாது. அத்தகைய எனது மன்னவனின் பெருமைகளை அவனது அருமைகளை எடுத்து கூறிக்கொண்டே இருக்கலாம். அவனுடைய அழகிய திருமுகம் வாடியவே என்று பிற உயிர்களையும் தனது உயிர் போல நேசிக்கிற ஒரு மன்னவனின் பெருமைகளை, அவனுடைய மனிதநேய பண்புகளை, அவனை விரும்புகின்ற ஒரு நாயகி போற்றி புகழ்ந்து இந்த மதிப்புமிக்க பாடல் வரிகளை அங்கே பாடியிருக்கிற அந்த அருமையான பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் 1967 வெளிவந்த அரச கட்டளை. வாலியின் அந்த அற்புதமான வரிகளுக்கு KV மகாதேவன் இனிமையாக இசையமைக்க பி. சுசிலா மிக சிறப்பாக பாடுகின்ற அந்த உயர்ந்த பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. அவன் வீட்டுக்கு கதவுகள் இல்லை, அந்த வாசலில் காவல்கள் இல்லை. அவன் வீட்டுக்கு கதவுகள் இல்லை, அந்த வாசலில் காவல்கள் இல்லை. அவன் கொடுத்தது எத்தனை கோடி, அவன் கொடுத்தது எத்தனை கோடி. அந்த கோமகன் திருமுகம் வாழி வாழி. எனவே காட்சிக்கு எளியவனாகவும் கடும் சொற்கள் கூறாதவனாகவும் திகழ்கின்ற ஒரு மன்னவனின் ஆட்சிக்குட்பட்ட பகுதியானது தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே இருக்கும் என்ற இந்த திருக்குறளின் அருமையான கருத்தினை அறிந்து உணர்வோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் எண் 387 அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள் இவற்றோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளர் முனைவர் க. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.